Hi friends, வணக்கம் and welcome to LV Creations. இந்த வீடியோல பட்டுப்பாவாடையோட நெக் டிசைனை பத்தி பார்க்கலாம். இது வந்து லைனிங்கோட ஃப்ரண்ட் பீஸ். அதில் நெக் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம அட்டாச் பண்ண போகிற பேட்ச் ஒர்க்கோட பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இதில் வந்து சென்டரில் இந்த மாதிரி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒரு இன்ச்சுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் நம்ம எந்த அளவுக்கு அட்டாச் பண்ணோன்றத இந்த நெக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் கரெக்டாக நெக்கோட ஷேப் எங்கே இருக்கோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே எந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றத மார்க் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து போட்லி பட்டன்ஸ் வைக்கணும், எத்தனை வைக்கணுன்றது டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த வெளிப்பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது க்ளோஸ் ஆகும்போது அந்த இடத்துல கரெக்டாக நம்ம பட்டன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ மேலே நெக்கு எங்கே அந்த யூ ஷேப் வருதோ அதுக்கு ஒரு கீழே ஒரு 1/2 இன்ச் கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து ஒன் சைட் ஃபூட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி போட்லி பட்டன்ஸ் ஜாயின் பண்ணும்போது துணி வந்து ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் ஏற்ற இறக்கமாக வரதான் செய்யும். அது வந்து அதனால நம்ம துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு நம்ம கீழ்ப்பக்கம் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தேவையான அளவு போட்லி பட்டன்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது கீழ்ப்பக்கம் ஒரு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த போட்லி பட்டன் சென்டரில் இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கத்தையும் ஈக்குவலாக மடித்து அயன் பண்ணிக்கலாம். இது மாதிரி நெக்ஸ்ட்டு மெயின் ப்ளவுஸோட சென்டரில் இதை மேல் பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து 3.75 இன்ச் இருக்குது. அதே அளவுக்கு இந்த பக்கமும் மார்க் பண்ணி மடிச்சிக்கிறேன். பிகாஸ் நான் இதை அயன் பண்ணலை, அதனால தைக்கும் போதே கரெக்டாக மார்க் பண்ணி மடித்து மேலே ஜாயின் பண்ணிட்டேன். இதை அப்படியே சைடில் டர்ன் பண்ணி 3 சைட்லேயும் நம்ம ஜாயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளைனாக 3 சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணும்போது இந்த பேட்ச் ஒர்க்கு ஓரத்தில் 3 சைடும் தெரியாத மாதிரி பார்டர் வைக்கலாம்னு நினச்சேன், லேஸ் வைக்கலாம்னு நினச்சேன். பட் அதை விட வந்து பைப்பிங் மாதிரி தெரிஞ்ச அழகாக இருக்குங்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சைடில் இப்படி வச்சுட்டு பார்க்கும்போது இந்த பைப்பிங் தெரிஞ்ச அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால கீழ்ப்பக்கம் மட்டும் தையலை பிச்சுட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் அட்டாச் பண்ணுறேன். 2 சைட்லேயும் மட்டும் பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறேன். பிகாஸ் நான் கீழ்ப்பக்கம் வந்து அந்த அளவுக்கு கிளாத் விடலை, அதனால கீழ்ப்பக்கம் பைப்பிங் தெரிகிற மாதிரி பண்ண முடியல. அதனால தான் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிட்டேன். இந்த ரா எட்ஜ் சைடில் ஓரத்தில் தெரியாமல் இருக்கிறதுக்காக கீழ்ப்பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டேன். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா போட்லி பட்டன்ஸ்க்கு கீழே வந்து கிளாத் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கீழ்ப்பக்கம் பைப்பிங் தெரிய வைக்க முடியல. ஸோ அதை கவர் பண்ணிக்கிறேன். 3 பக்கமும் பைப்பிங் தெரிஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி வேணும்னா நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துகிட்டு அதை வந்து பைப்பிங் தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த லேஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடும் லைட்டாக பைப்பிங் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த பார்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே டர்ன் பண்ணி பார்டருக்கு உள்பக்கம் 3 பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் மேலே அப்படியே ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு நெக் டிசைன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்ச மெயின் பீஸ் மேலே லைனிங்கை வந்து கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். தென் இந்த யூ ஷேப்பில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே யூ நெக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஊசி வந்து கையில் குத்திடுச்சு. ஸோ ஒரு பக்கம் உள்ளே இறங்கி இன்னொரு பக்கம் வெளியில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக வெளிப்பக்கமாக இறங்குனதுனால ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தொடச்ச உடனே ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். ஸோ இப்போ நெக் ஷேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கலாம். இந்த நெக் ஷேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூ ஷேப் 2 பக்கமும் ஈவனாக இருக்குது. அந்த பேட்ச் ஒர்க்குக்கு 2 பக்கமும் ஈவனாக இந்த பார்டர் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. டாப் கம்ப்ளீட்டாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாம். இது வந்து பேக் சைட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video.
Have a great day.